Welcome back to AS English. In this video, you can see common sentence structure. எல்லா வாக்கியங்களுக்கும் பொதுவான ஒரு வாக்கிய அமைப்பை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த டேபிளர் காலத்தில் 7 பாகங்களாக பிரித்துள்ளோம். முதல் பாட்டில் யார் எது, அதாவது சப்ஜெக்ட். இரண்டாவது பாகத்தில் இருக்கிறார் என்ற பி ஃபார்ம் வெர்பை பயன்படுத்தலாம், அல்லது உடைய, அதாவது பொசஷன் ஹேவ் ஃபார்மில் உள்ள வெர்பை பயன்படுத்தலாம், அல்லது என்ன செய்கிறார் என்ற வெர்பை பயன்படுத்தலாம். மூன்றாவது பாகத்தில் யாரை, யாருக்கு, என்ன, எதை என்பதை பற்றி பேசுவது, அதாவது ஆப்ஜெக்ட். நான்காவது என்னவாக என்பதை பற்றி கூறுவது, அதாவது காம்ப்ளிமெண்ட். ஐந்தாவது பாட்டில் எப்படி, ஹவ் பற்றி பேசுவது. ஆறாவது பாகத்தில் எப்போது, வென். ஏழாவது பாட்டில் எங்கே, வேர். இந்த டேபிளர் காலத்தை பயன்படுத்தி அனைத்து சென்டென்ஸ்களையும் உருவாக்கிவிடலாம். அவள் ஒரு ஆசிரியர். இதில் இருக்கிறார் என்ற பி ஃபார்ம் வெர்பு மறைந்துள்ளது. ஆகையால் நாம் அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்று கூறலாம். இந்த வாக்கியத்தை அவள் என்பதை முதல் பாட்டாகவும், இருக்கிறார் என்பதை இரண்டாவது பாட்டாகவும், ஒரு ஆசிரியராக, அதாவது காம்ப்ளிமெண்ட், இது நான்காவது பாட்டாக இருக்கிறது. இப்போது விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் யார் எது, அதாவது அவள், யார் என்பது அவளாக இருக்கிறது, ஷி. செகண்ட் பார்ட் இருக்கிறாள், அதாவது இது வெர்பு பி ஃபார்மில் இருக்கின்றது. ஆகையால் இஸ் என்ற வெர்பை பயன்படுத்துகின்றோம். தேர்ட் பார்ட்டானது ஒரு ஆசிரியராக, அதாவது இது ஒரு காம்ப்ளிமெண்டில் இருக்கின்றது. ஆகையால் டேபிளர் காலத்தில் நான்காவது பாகத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். நான்காவது பாட்டானது என்னவாக என்பதை குறிப்பதற்கு பயன்படும், அதாவது ஒரு ஆசிரியராக, எ டீச்சர். இப்போது நாம் வாக்கியத்தை உருவாக்கும் போது சி இஸ் எ டீச்சர் என்று உருவாகின்றது. அவள் ஒரு ஆசிரியர். செகண்ட் சென்டென்ஸ் எனக்கு ஒரு கார் உள்ளது. இந்த சென்டென்ஸை நாம் வாக்கியம் அமைப்பதற்கு 3 பிரிவாகளாக பிரிக்கலாம். எனக்கு என்பது ஃபஸ்ட் பார்ட்டாகவும், செகண்ட் பார்ட் ஒரு கார் என்பதாகவும், உள்ளது என்பதை தேர்ட் பார்ட்டாகவும் பிரிக்கலாம். எனக்கு என்பது சப்ஜெக்ட், ஒரு கார் என்பது ஆப்ஜெக்டாக இருக்கிறது. உள்ளது என்பது வெர்பு, அதாவது ஹேவ் ஃபார்மை நாம் பயன்படுத்த வேண்டும். இதில் டேபிளர் காலத்தில் ஃபஸ்ட் எடுங்க. யார் எது, இதில் யார் எனக்கு. நமது டேபிளர் காலத்தில் செகண்ட் பார்ட் வெர்பு, அதாவது உள்ளது. இதற்கு நாம் செகண்ட் பார்ட்டை நாம் பயன்படுத்த வேண்டும். இருக்கிறார், உடைய, என்ன செய்கிறார். இது உள்ளது என்பது ஹேவ் ஃபார்மில் இருக்கின்றது. ஆகையால் ஹேவ் வெர்பை பயன்படுத்த வேண்டும். ஒரு கார் என்பது ஒரு ஆப்ஜெக்ட். ஆகையால் நம்மளுடைய டேபிளர் காலத்தில் தேர்டு பார்ட்டை பயன்படுத்துகிறோம். யாருக்கு, யாரை, எதை, என்ன. இதில் கார் என்பது என்ன என்பதற்கான பதில் கார், ஆங்கிலத்தில் ஏ கார். இப்போது நாம் சென்டென்ஸை உருவாக்குவோம். எனக்கு ஒரு கார் உள்ளது, ஐ ஹாவ் எ கார். ஆர்டர் பிரகாரம் நாம் பயன்படுத்த வேண்டும். எனக்கு என்பது ஐ, உள்ளது என்பதற்கு ஹாவ், எ கார், எ கார். இப்போது தேர்ட் சென்டென்ஸ் அவன் கால்பந்து விளையாடுகிறான். அவன் என்பதை முதல் பார்ட்டாகவும், இதில் வெர்பு விளையாடுகிறான் செகண்ட் பார்ட்டாகவும், தேர்ட் பார்ட் கால்பந்து, இதை தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யார் எது, யார் அவன், அதாவது ஆங்கிலத்தில் ஹீ. செகண்ட் பார்ட் இருக்கிறார், உடைய, என்ன செய்கிறார். இதில் விளையாடுகிறான் அப்படின்னா என்ன செய்கிறார் என்கின்ற கேள்விக்கான விடையாக இருக்கின்றது. விளையாடுகிறான் என்பதற்கு ஆங்கிலத்தில் பிளேஸ். பிளேஸ் இதற்காக பயன்படுத்துகின்றோம். ஹீ, சி, இட் மற்றும் நேமிங் வேர்டு சிங்குலர் நவுன்களுக்கு நாம் எஸ் ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நாம் பிளேஸ் என்று பயன்படுத்துகின்றோம். இந்த வாக்கியத்தில் செகண்ட் பார்ட்டானது நமது டேபிளர் காலத்தில் 3வது பாகமாக இருக்கிறது. 3வது பாகம் என்பது ஆப்ஜெக்ட். யாருக்கு, யாரை, என்ன, எதை. இங்கு என்ன விளையாடுகிறான் என்பதை குறிக்கிறது. என்ன என்பது இங்கு கால்பந்தாக இருக்கின்றது. கால்பந்து
என்பதற்கு ஆங்கிலத்தில் ஃபுட்பால். இப்போது நாம் வாக்கியத்தை உருவாக்கலாம். இப்போது நாம் அவன் கால்பந்து விளையாடுகிறான் என்பதை he plays football என்று உருவாக்கிவிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.